கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதிய கனமும் மகிமை யாவை இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட ராஜ்யத்துக்கு உண்டாக கடவுளாச்சா. பிரசன்னம் எல்லா இடங்களும் செயல்படுத்த கிருபை ஜனங்கள் சரீரத்தில் இறங்க முடிய அன்னுள்ள ஐக்கியம் எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களும் மக்களுடைய சரீரத்தில் இறங்க ஆசீர்வாதமான பிரசன்னம் சரீரத்தில் ஜாதிகள் சரீரத்தில் இறங்கும் போது கத்தரை பார்த்து நீக்கி போட வேண்டும், பொல்லாப்பு நீக்கி போட வேண்டும், வாழக்கூடாது அணுகாத கத்த பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இதுக்காக கூப்பி மன்றாடி மன்றாடி கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட திரு நாமத்தில் கெஞ்சி 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 ஒரு பாதம் வாங்கி கெஞ்சி சுப்பிய கத்தை எதிரே சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிற அச்சா. நீ செய்ய நினைத்தது சதா காலங்களிலும் சதா நேரங்களிலும் சதா நொடிகளிலும் எல்லோருக்கும் தடைப்படாதது என்று விசுவாசத்தோடு செபிரங்கத்தை உன் பிள்ளராச்சா. நீ பேர் சொல்ல அளித்த பிள்ளராச்சா. விக்கிரக ஆராதனை விடுதலை ஆகாமல் வாழ மாற்றிக்கொண்டுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கத்தது. பேச்சு தினமாக தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக, கத்தரை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் அருகே சத்தத்தோடு கெஞ்சி செப்பிடும் கத்தது. மன கசந்து கெஞ்சி செப்பிடும் கத்தது. உங்களுடைய கிருபையினால் இறக்கத்தில் நான் முடி சூட்டும்லாச்சா. ஒவ்வொரு ஆத்ம ஆதாரம் செயல்படுத்த கத்தரை மகிமை ஆத்ம ஆதாரம் செயல்படுத்த நான் இந்த சென்னையில் வேளச்சேரி பகுதியில் உங்களுடைய பிரச்சனை கிடைக்காதா, அன்பு கிடைக்காதா, தயவு கிடைக்காதா, இயக்கத்தோடு கெஞ்சி செப்பிடும் கத்தது. பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. உள்ளங்கையிலே கத்தோடைய உள்ளங்கள் பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஜாதிகளுக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக, யாவருக்காக செப்பிக்கிறேன் கத்தது. மரண பறிக்கொலை உண்ட நோய் உண்டவரை கட்டுவதை கத்தர் ஒரு விஷயம் மன்னியம் ராஜா. அவன் செய்த பாவங்கள், பெற்றோர் செய்த பாவங்கள், தாய் தந்தை செய்த பாவங்கள், முன்னோருக்கு செய்த பாவங்கள் ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டும் என்று இருக்கார கூப்பி மன்றாடி மன்றாடி சிங்காசனத்தில் நோக்கி கெஞ்சி செப்பிரங்கத்தை கிருபைக்காக, மகா இறக்கங்களுக்காக, விளையாடப்பட்ட ஈவலுக்காக, விளையாடப்பட்ட தயவுகளுக்காக தயவு அவனுக்கு கிடைச்ச உடனே மரண பறிக்கூட நோய் உடலை கட்டி விடுதலை ஆக்கி அதுக்கான வெண்மை சோப்பமான தருமலா குணமாக்கி கிறிஸ்துக்குள் அழைத்து வர கிருபை செய்யும் லட்சா. இது என்னால் மனசில் கூடாது லட்சா. ஆனால் தேவனால் உலோரப்பட்ட என்னுடைய பராக்கிரமசாலியானவர்கள் நாமத்தினால் கேட்கும்போது பெற்றுக்கொள்வோ என்று யோவான் 14 சொல்லி வச்சார். என் நாமத்தினாலே ஓ சாக்கா லாபா அலாக்கா ஓ தத்தா தத்தா தியா அத்தல பல கத்தல பல பலவா என் நாமத்தினாலே ஓ ரிபா 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 ரிபாந்தர கலத்தல பல பலவா என் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வா என் கிருபைப்படி. உன் நாமத்தில் ஜாதிகளுக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக யாவரும் கிறிஸ்து இயேசு வெளியேறப்பட்ட புனிதமானுடைய பொறுப்பாளர் வணங்கி, ஆசீர்வதிக்கப்பட்ட பொறுப்பாளர் வணங்கி, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யோட பொறுப்பாளர் வணங்கி கெஞ்சி 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 இருக்கார கூப்பி மன்றாடி மன்றாடி செப்பி இறக்கத்தை அப்படியா ஜப விண்ணப்பத்தை கேட்டு நோய் ஒன்றில் கட்டுவன் தேவன் கத்தை தொட்டு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரமியா. மரண பறிக்கல் தேவன் கத்தை தொட்டு ஆசீர்வதிக்க சோத்திரியா. அதே போல் விக்கிரக ஆராதனையிலேருந்து கிறிஸ்து இயேசுவின் விடுதலை தேர வேண்டும் கெஞ்சி செப்பிறங்க தன் சரீரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன பலன்? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால விநாயகர், முருகர், முத்துமாரி, கருமாரி, சிவன், வெங்கடேச பெருமாள் என்று இதெல்லாம் ஒரு கல் என்று நினைவு கூறும்படியாக செப்பிறங்கத்தை இந்த கல்லு சாமியை பிள்ளைகள் தெரியாமல் வணங்கி கொண்டுகிறாச்சா. பிள்ளைகளை மன்னியம் ராச்சா. அந்த கல்லு சாமி ஏஞ்சி வந்து கைகளிலிருந்தும் ஆசீர்வதிக்க கை இருக்காது. ஊனமுற்ற போல் இருக்கும் கை. காலிலிருந்து ஏஞ்சி வந்து உங்களுக்கு கூக்கருக்கும் ஜப விண்ணப்பத்துக்கும் கேட்டு வந்து ஆசீர்வதிக்காது. ஜடம் போல் ஊனமுற்ற போல் கால்கள் செயல் இழந்து கால் உட்காந்து கொண்டிருக்கும். கண்ணீர் இருந்து குருடம் போல் உட்காந்து பார்க்காமல் இருக்கும். உனக்கு தரிசனம் கிடைக்காமல், உன்னை ஆசீர்வதிக்காமல் அந்த கல்லுசாமி ஏங்கி கொள்ளாமல் ஒரே ஜடம் போல், பிசாசு போல், சாத்தான் போல் உட்காந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. செவிகளிலிருந்து நீ கத்தி பேசுகிற விண்ணப்பம், மூச்சை போட்டு பேசுகிற வார்த்தைகள்
செவிகள் கேட்காமல் ஜடம் போல் அந்த கள்ளிசாமி செயலை எழுந்து செயல்பட்டு இல்லாமல் செயலிழந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஆனால் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அதிசயமான நாமம் கொண்டவரே, அநாத ரட்சகரே, ஆலோசனையில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பார். பிள்ளைகள் விற்கிறக 6000 ஆலோசனை தந்து விற்கிறதை விடுதலை ஆக்க எனக்காக கொஞ்சம் மண்டாடி கெஞ்சி செப்பியும் கத்தது. இது போன்ற சாத்தான் சத்துரு பிசாசில் வணங்காமல் கிறிஸ்து இயேசு விளையாடப்பட்ட நாமத்தினால் இயேசு ஆவியான உயிரோடு இருக்கிறார். என் ஆவியானவர் உலகத்துக்கு உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 சொன்னது போல ஆவியானவர் வணங்க வேண்டும். கிறிஸ்து இயேசு இரட்சகராகவும் தெய்வமாக வணங்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளை நான் நிறைவேற்ற சுவிசேஷமாக சென்று வேலை செய்கிற பகுதியில் ஜெபித்து கொண்டிருக்கிறா. மனம் இறங்கி வாரும். உன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள், வேலையெடுத்து கேட்டகமாக இருந்து ஆசீர்வதித்துக் கொள்விட்டார். சரீரத்தில் இருக்கிற எல்லா தீங்குகளுக்கும் விசுவாசி பிடியில் நாச மோசங்களுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்காரு. கொஞ்சம் மன்றாடி கெஞ்சி செப்பிருங்க. அதே போல் கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தினால் அல்லேலூயா தேசத்தினமாக தெரிஞ்சுக்கிற பிள்ளைகள், படித்த பசங்கள், படிக்காத பசங்கள், கத்தை அறியாமல் பசங்கள், காய்கனியம் மதிக்காமல் இருக்கிற பசங்கள், தேசத்தினமாக தெரிந்து கொண்டிருப்ப பசங்கள், சிங்கக்குட்டிகள் அங்கே எங்கே தெரிஞ்சு பசியும் பட்டினமாக இருக்கமா. அதை தேவாதிக்கலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பராக்கிரமசாலியானவரை தேடுகிறவரை ஒரு நன்மையும் குறைப்படாது என்று விசுவாசோடு கெஞ்சி செப்பிக்கிறோம். கத்தது அல்லேலூயா. தேசத்தின பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகள் கத்தர் சேனைகளை கத்தது சேனை தேவ தூதர்கள் கட்டளிட்டு தேசத்தினமாக தெரிந்த பிள்ளைகளை கத்த தொட வேண்டும். கிறிஸ்துக்குள் அழைத்து வர கிருபை செய்யும் இறக்க பாராட்டுள்ளதா, இறக்க செய்யும் உம்முடைய ஈவுகள் அந்த பிள்ளைகளும் செயல் பண்ணட்டும். அந்த பிரசனம் தேசத்தினமாக தெரிந்து கொண்ட சரீரத்தில் இருதயத்தில் தெளியப்பட்டு